ஆழ்ந்த உறக்கம் என்பது என்னன்னா, பகல் என்பது ஒரு மனிதனுடைய நேரம் என்பது பகல். இறைவனுடைய நேரம் என்பது இரவு இரவு. அப்ப கண்டிப்பாக இரவு அப்படின்றது இறை உணர்வு, பேரான்மா, புனித ஆன்மாக்கள், நம்மளுடைய நெருக்கமான அன்புக்குரிய பிறப்பெடுக்காத ஆன்மாக்கள் இருப்பாங்க இல்லையா? சோல்மேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த ஆழ்ந்த உறக்கத்தின் போது நடைபெறுகிறது. இப்போ இது எதுக்கு இந்த ஆழ்ந்த உறக்கம் வேணும் அப்படின்னா, நமக்கு என்ன மாரி பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன மாரி ஒரு ஒரு சொல்யூஷன் நமக்கு வேணும் அப்படின்னும்போது, நம்ம நெறைய விஷயங்கள் கால்குலேட் பண்ணிட்டு இருப்போம். நெறைய விஷயங்கள் சிந்திச்சிட்டு இருப்போம். ஆனா வந்து நமக்கு அதுக்கான விடை கிடைக்காம இருக்கும். ஆனா ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு பின்பு காலையில எந்திரிச்சு உட்கார்ந்தா நம்ம அதுக்கான அது வந்து ஒரு சொல்யூஷன் நமக்கு வந்து கிடைச்சிரும். இது நெறைய பேர் அனுபவத்துல உணர்ந்திருப்பீங்க. ஆனா ஆழ்ந்த உறக்கம்ன்றது எப்படின்னா, கனவுகளற்ற உறக்கம்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஆழ்ந்த உறக்கம் எப்போ வருது? தினமும் நமக்கு ஏற்படுதா அப்படின்னா, கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஒரு கேள்விய கேட்டோம்னா, நீங்களே அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க. நீங்க எப்போ நல்லா தூங்குனீங்களோ, எப்படி ஆழ்ந்த உறக்கம், நீங்க எப்போ வந்து உங்களுடைய அன்புக்குரிய அந்த புனித ஆன்மாக்களை உறக்கத்தில் சந்தித்து வந்தீர்களோ, அன்னைக்கு தான் வந்து டீப் ஸ்லீப்புக்கு போயிருப்பீங்க. அன்னைக்கு தான் நல்ல உறக்கமாக இருக்கும்.